கைஸ், வெல்கம் பேக் டு ஜோபோட். நீங்கள் இன்னும் கிளிக் ட்ரிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கலனா ஐகார்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப் டெமோ பார்ப்போம். இந்த டுட்டோரியலுக்காகவே நான் ஒரு பாட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் ஹாய்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் வருது, கான்ஃபிகர் ஆர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் ஹெல்ப்னு சூஸ் பண்ணேன்னா ஒரு ஹெல்ப் கார்டு வந்துட்டு எனக்கு ப்ராம்ப்ட் ஆகுது. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைனி யூஆர்எல் பாட். ஸோ நம்ம கொடுக்குற லிங்க் எல்லாத்தையும் இது ஷார்ட் பண்ணி கொடுக்கும். இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு மெனுவில் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம பாட் மெனு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், சேட் கீழே. ஸோ ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அத்தென்டிகேஷனுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏபிஐ டோக்கன் கேட்குது. நான் ஆல்ரெடி ஏபிஐ டோக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அத்தென்டிகேட் கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ /tiny URLனு கொடுத்துட்டு நம்ம ஒரு லிங்க் கொடுத்தா நம்மளுக்கு லிங்க் ஷார்ட் ஆகி வரும்னு கொடுத்துருந்தாங்க ஹெல்ப்பில். ஸோ இப்போ நான் /tiny URLனு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எந்த ப்ராம்ப்ட்டும் வரல, நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் நான் உங்களுக்கு /tiny URLனு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு URL கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனி URLனு /command கொடுத்துட்டு நம்ம URL ஒன்றா பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு URL பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு டாக்குமெண்டேஷன் லிங்க் நான் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் பாப்அப் ஆகுது. அதில் வந்துட்டு அலையாஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டும் டிஸ்கிரிப்ஷனும் கேட்குது. அலையாஸ் பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நேம் தான், ஆனால் அது யூனிக்காக இருக்கணும். அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கெட் URL அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த லாங் URLோட ஷார்ட் URL வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்டன் ஆகி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த URL கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த URL கிளிக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ரீடைரக்ட் ஆகுதான்னு. ஸோ ஜஸ்ட் நான் இந்த URL மேலே கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த டாக்குமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ ஏன்னா வந்துட்டு அந்த URL ஷார்ட் பண்ண லிங்க் வந்து அந்த டாக்குமெண்டேஷனோட லிங்க் தான். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ண முடியுது, ஃபார்வர்ட் பண்ண முடியுதோ, ஸோ நம்ம இதில் ஒரு URL நம்ம டைப் பண்ணி சேட்டில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த 3 டாட்ஸ் அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி மோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நம்ம டைனி URL அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த டைனி URLை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண URL ஆட்டோமேட்டிக்காக குயிக்காக ஷார்ட் ஆகி ஒரு ஷார்ட் URLை வந்துட்டு ஷார்ட்டன் ஆகி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் URL ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப்பில் வந்துட்டு ஷார்ட் URLாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இந்த மெசேஜ் ஆக்ஷனும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ எந்த ஆப்புக்கு நான் இந்த எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா டைனி URL அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஏன் இன்டெகிரேஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷார்ட் பண்ண 2 லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டும் செகண்டும் நான் ஷார்ட் பண்ண லிங்க் நான் உங்களுக்கு காட்டினால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைனி URL சைட்டில் நான் லாகின் பண்ணி வச்சுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அதே URLs க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை வந்து நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணது. ஸோ நான் வந்து இங்கே வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் இதை நம்ம ஏன் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு. நம்ம அந்த சைட்டுக்கே போகாமல் நாம் அந்த லிங்க்ஸ் வந்துட்டு ஷார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு டேஷ்போர்ட் பார்த்தோம்ல தேர்ட் பார்ட்டி சைட்டில், அதேமாதிரி நம்ம கிளிக்லேயும் வந்துட்டு விட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அங்கே டிஸ்பிளே ஆகிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இங்கேயும் டிஸ்பிளே பண்ணி சம் ஆக்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட்டில் நான் ஷார்ட் பண்ண எல்லா URLும் டிஸ்பிளே ஆகுது, அதோட அலையாஸ் அண்ட் எவ்ரிதிங் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் எனக்கு வந்துட்டு அப்டேட் அண்ட் டெலீட் ஆப்ஷனும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட்லேயே அந்த டேஷ்போர்ட் தேர்ட் பார்ட்டி டேஷ்போர்டில் இருக்க மாதிரி எல்லாமே கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. அண்ட் அப்டேட் அண்ட் டெலீட்டும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நான் கிளிக்கை விட்டு வெளியே போகாமலேயே நான் இந்த டைனி URLங்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்பில் இருக்க டேட்டாவை நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் அப்டேட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன அப்டேட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு ஃபார்ம் வருது. நான் ஜஸ்ட் இதோட அலையாஸில் ஒரு 2 திங்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். டிஸ்கிரிப்ஷனை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெக்கார்ட் அப்டேட் ஆகிடும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் சேஞ்ச் ஒரிஜினல் லிங்க்குக்கும் நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ சேஞ்ச் ஒரிஜினல் லிங்க் அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த லாங் லிங்க் வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு வேறையாக மாற்ற முடியும். ஸோ இப்போ ஜஸ்ட் அப்டேட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அலையாஸ் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து அதே லிங்க் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு வேறு மாதிரி ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடிஃபை பண்ண மாதிரியே அந்த அலையாஸ் வந்து கரெக்டாக மாடிஃபை ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி ஆட் பண்ண எல்லாமே இங்கே ஆட் ஆகிடுச்சு.
ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபீசிபிலிட்டி செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண சொல்லியிருப்பேன். அது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு கொடுத்துட்டு நான் அந்த சேஞ்ச் ஒரிஜினல் யூஆர்எல் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரிஜினல் யூஆர்எலை மாடிஃபை பண்ணுறதுக்கு வேற ஒரு யூஆர்எலை கொடுத்துட்டு அப்டேட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் இப்போ வேற ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். ஜஸ்ட் அப்டேட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு. ஸோ வந்துட்டு அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ நான் இப்போ டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு ஒரு மெசேஜ் வருது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைனி யூஆர்எல்லோட ஃப்ரீ பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்கை வந்துட்டு எடிட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கும் அண்ட் டெலீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபீசிபிலிட்டி செக்னு பண்ணிவிட்டு எல்லா எண்ட் பாயிண்ட்டையும் செக் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிங்க்கோட அலையாஸ் அண்ட் ஆல்சோ த டிஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். நம்மளால் டெஸ்டினேஷன் யூஆர்எல் ஆர் த ஒரிஜினல் யூஆர்எல் வந்துட்டு நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகே கைஸ், நம்ம இப்போது இந்த அப்ளிகேஷனை நான் எப்படி பில்ட் பண்ணேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இன்டெகிரேட் பண்ண வேண்டிய டைனி யூஆர்எல் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏபிஐ செக்ஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு க்ரியேட் டோக்கனுங்கிற இடத்துல ஏதோ ஒரு டோக்கன் நேம் ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் டோக்கன்னு கொடுக்குறேன். அண்டு ஸ்கோப்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு க்ரியேட் டோக்கன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோக்கன் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் ஆன இந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த அத்தன்டிகேஷன் பண்ணோம். ஸோ இப்போ அதே பேஜில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் போனேன்னா இந்த தேர்ட் பார்ட்டி சைட்டோட டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் டோக்கனை பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த எண்ட் பாயிண்ட்ஸை இதே இடத்துல செக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஜஸ்ட்டு நான் ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நான் எக்ஸிக்யூட் ட்ரை இட் அவுட்டும் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி என்னால் விசிபிளாக அவுட்புட்டை இங்கேயே பார்த்துக்க முடியும். ஸோ எண்ட் பாயிண்ட் செக் நான் இங்கேயே பண்ணவும் முடியும். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஸோ அந்த எரரில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் யூசேஜ் இஸ் ஃபர்பிடன் அண்ட் எக்ஸ்பைரேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட்னு வந்திருக்கு. இதுவும் ஃப்ரீ பிளான் அப்படிங்கிறனால ரெஸ்ட்ரிக்டட். ஸோ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அந்த 2 பார்ட்டை மட்டும் நாம் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டேக்ஸையும் எக்ஸ்பைரேஷன் ஆப்ஷனையும் நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ மறுபடியும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது. இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அலையாஸ் இஸ் அன்அவைலபிள் அப்படின்னு வருது. ஏன்னா நான் இப்போ டிஃபால்ட் அலையாஸ் அதில் கொடுத்துருந்ததை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணினேன். ஸோ அலையாஸ் எப்போவுமே யூனிக்காக இருக்கணும், குளோபலி யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் வேறு ஒரு அலையாஸ் சேஞ்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கோட் 200 ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எண்ட் பாயிண்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் டெஸ்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லையும் இருக்காது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டரோட கீ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கீயை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே கீ யூஸ் பண்ணி தான் போஸ்ட்மேன்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த எண்ட் பாயிண்ட்டும் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரைமரி எண்ட் பாயிண்ட், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போஸ்ட்மேன் போய்க்குவோம். இப்போ போஸ்ட்மேன் போயிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் யூஆர்எல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ரூட் யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல அது வந்து ஏபிஐ டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏபிஐ டோக்கனை நான் கொடுத்துட்டு அந்த வேல்யூக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இனிஷியலாக நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த டோக்கனை வந்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ எந்த எண்ட் பாயிண்ட் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /create அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டை செக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரூட் யூஆர்எல்ல இருந்துட்டு ஜஸ்ட் /create அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஏபிஐ டோக்கனையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறேன். என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பாடியும் பாஸ் பண்ணணும். ஸோ நான் பாடி செக்ஷனை கிளிக் பண்ணி ரான்னு கொடுத்துட்டு ஜேசன் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க பாடியவே நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் இருக்க டேக்ஸும் எக்ஸ்பைரேஷனும் வந்துட்டு எரர் கொடுக்கும். ஸோ அதையும் எடுத்துடுறோம். அண்டு எக்ஸாம்பிள் லிங்க் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அடிஷ்னலாக நம்ம சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம எகெயின் போயிட்டு ரெக்வஸ்ட்டை வந்துட்டு நம்ம ட்ரிகர் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது. ஸோ இந்த எரர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெத்தடோட டைப் வந்துட்டு தப்பாக இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக தான் தப்பாக கொடுத்தேன். ஸோ கரெக்டான மெத்தடை பார்த்து நீங்கள் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்னல் சர்வர் எரர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 200 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. கரெக்டான சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த அத்தென்டிகேஷன் டோக்கன் இல்லாமல் நம்ம ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம ஈஸியாகிறதுக்கு தான் கிளிக்கில் வந்துட்டு கனெக்ஷன் சர்வீசஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கனெக்ஷன் போயிட்டு இங்கே டிஃபால்ட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இருக்கான லிஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா கஸ்டம் சர்வீஸ் தான் பில்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா tinyurlன்னு டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு டிஃபால்ட் சர்வீஸில் இல்லை. ஸோ வந்துட்டு நான் க்ரியேட் கனெக்ஷன் கொடுத்துட்டு கஸ்டம் சர்வீசஸ் சூஸ் பண்ணிவிட்டு tinyurl அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அத்தென்டிகேஷன் வந்து ஏபிஐ கீ தான், அது ஓகே. அண்ட் இந்த ஏபிஐ டோக்கனுங்கிறது தான் வந்துட்டு டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருந்தாங்க பேராமீட்டர் கீ. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. டிஸ்பிளே நேம் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ஏபிஐ டோக்கன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ க்ரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் கனெக்ஷன் நேம் கேட்கும். இந்த கனெக்ஷன் நேம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் invoke URL அப்படிங்கிற பிளாக்ல ரீயூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் ஒன் டைம் கொடுத்துட்டு க்ரியேட் அண்ட் கனெக்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏபிஐ டோக்கன் கேட்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஏபிஐ டோக்கன் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. எனக்கு வந்துட்டு இன்னும் டிஸ்கனெக்டட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கு. நான் இப்போ ரீலோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கனெக்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ உங்களுக்கும் அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா ரீலோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம எப்படி ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பாட்ஸ் அண்ட் டூல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் செக்ஷனே பாட்ஸ் தான் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ரைட் சைடில் க்ரியேட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பாட் நேம் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நான் இங்கே டைனி பாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அந்த பாட்டுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இங்கே ஷார்ட்னிங் URL கொடுத்துட்டேன். ஸோ அதோட பர்சனலாக ஆர்கனைசேஷனலான்னு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த பாட் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன ஸ்டேட்டஸ் ஷோ பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ சேவ் பாட் அப்படின்னு கொடுத்தோன்னா பாட் வந்துட்டு சேவ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாட்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஹேண்ட்லர் செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு வெல்கம் ஹேண்ட்லரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெல்கம் ஹேண்ட்லர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன மெசேஜ் வரணுங்கிறது வந்துட்டு இந்த ஹேண்ட்லரில் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதோட ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா மேப் தான். எப்போவுமே வந்துட்டு மோஸ்ட்லி மேப் டைப்பில் தான் ரிட்டன் இருக்கும் ரெஸ்பான்ஸ். ஸோ நியூ யூஸருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டின் ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சில பில்டின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நியூ யூஸரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்க கரண்ட் யூஸர் வந்து நியூ யூஸராக இல்லையா அப்படிங்கிற இது இருக்கும். ஸோ இஃப் நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் ரெஸ்பான்ஸில் வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் என்னென்னு கொடுத்து ரிட்டன் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு ஒரு மெசேஜாக வந்துட்டு ரிட்டன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஸர் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மெசேஜ் காட்டணும், ஆர் ஒரு தடவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன மெசேஜ் காட்டணுங்கிறத நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஹேண்ட்லர் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. ஸோ மெசேஜ் ஹேண்ட்லருங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு யூஸர் என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா என்னென்ன கொடுக்கணுங்கிறதா மெசேஜ் ஹேண்ட்லரில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்பில்ட் ஆப்ஜெக்ட். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இதில் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஃபோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். இன்ஃபோ மெசேஜ்னு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் சேட் விண்டோவில் போயிட்டு நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த என்ன மெசேஜ் நீங்கள் கொடுத்தீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு டீபக் இன்ஃபோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் கோடில் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒருவேளை அந்த மெசேஜ் வந்துட்டு ஹாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் இங்கே லைட்டாக மாடிஃபை பண்ணி டைனி பாட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெல்ப் அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணால் என்ன கொடுக்கணுங்கிறக்கு லாஜிக் கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஃபிகரேஷனாக இருந்துச்சுன்னா மெனுவில் போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுங்கன்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஹெல்ப்பாக இருந்தால் ஹெல்ப் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூசரோட மெசேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கேஸ் இன்சென்சிட்டிவாக கொடுத்துருக்கேன். இக்னோர் கேஸ், அதாவது அப்பர் கேஸாக இருந்தாலும் லோயர் கேஸாக இருந்தாலும் இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ப்ராம்ப்ட்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட், மேப் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு நான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட் பாக்ஸில் டைப் பண்ணுவோம் இப்போது. இப்போ நான் ஹாய்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 வருது. ஸோ நான் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு கார்டு ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஒரு யூஷுவல் மெசேஜ் கிடையாது. இதை நம்ம கார்டுன்னு சொல்லுவோம், மெசேஜ் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த என்டையர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கார்டாக டிஸ்பிளே ஆகுது. இதை நம்ம எப்படி பில்ட் பண்ணணும்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும், ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த யுஐயை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மெசேஜ் கார்டு பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லாட் ஆஃப் தீம்ஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு தீமை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெசேஜ் சென்டர் அண்ட் என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்கணும் அண்ட் பட்டன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன் அப்படின்னா அதே மெசேஜ் உங்களுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ப்ரிவியூ ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்ஸை மாடிஃபை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ மற்ற காம்பனன்ட்ஸும் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பட்டன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன்ஸில் இருக்கும். நீங்கள் இதை கோட் வழியாகவும் பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஆர்எல் ஓப்பன் பண்ணணுமா இல்லை ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ வேறு ஏபிஐ இன்வோக் பண்ணுமான்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஆர்எலும் ஃபங்க்ஷனும் தான் பேசிக் டைப்ஸை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கார்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெசேஜ்குள்ளே ஒரு கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு மாதிரி ஒரு ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அந்த கார்ட் செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள், லேபிள்ஸ், இமேஜஸ் அண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் நீங்கள் இன்னுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த கார்டுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த யூஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெசேஜ் கார்ட்ஸ், காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்க மெசேஜ் கார்ட்ஸும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த யூஐயில் வந்துட்டு உங்களோட ப்ரிவ்யூ எல்லாம் வச்சு பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கெட் மெசேஜ் ஜேசான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு கீ பார்ட். இதை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் கோட் எடிட்டரில் போய்ட்டு ஜஸ்ட் இதை வந்துட்டு அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு அழகாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக மேனுவலாக டைப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு அதை யூஐயில் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸாக வந்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துட்டு அந்த மெசேஜ் கார்டு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ லாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு எப்போ கால் ஆகிருக்கு லாஸ்ட்டாக அண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் என்ன, ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டீபக் பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஹேண்ட்லர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு சேட்லேயோ @tinyBot அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட் நேமை யாராச்சும் டைப் பண்ணாங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மென்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அங்கே ரிட்டர்ன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்டெக்ஸ்ட் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ கன்டெக்ஸ்ட் ஹேண்ட்லருங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கலாம் யூசர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கமிங் வெப்ஹுக் ஹேண்ட்லர், ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்துட்டு வெப்ஹுக் ட்ரிகர் பண்ணால் அதை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நான் இதுக்குள்ளே இருக்க எடிட் கோட் போய் பார்த்தேன்னா ஸோ ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் பாடி வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிற லாஜிக் இங்கே நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் ஹேண்ட்லர் இருக்குது. ஸோ பார்ட்டிசிபேஷன் ஹேண்ட்லர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டை வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் த்ரெட்லேயோ இல்லை சேனல்லையோ பார்ட்டிசிபெண்ட்டாக ஆட் பண்ணாங்கன்னா ஸோ யூசர் மெசேஜஸ்க்கு அதை எப்படி வந்துட்டு ப்ராம்ப்டாக ரிப்ளை பண்ணும், ஆப்டாக ரிப்ளை பண்ணும் அப்படிங்கிற லாஜிக்கை நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்ட்டிசிபேஷன் ஹேண்ட்லர். ஸோ நீங்கள் இதில் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை அன்லெஸ் உங்கள் யூஸ் கேஸில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து ஒரு எசென்ஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி உங்கள் பாட்டுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்.
ஸோ இப்போ கோட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா கோட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே டிஃபால்ட் ரெஸ்பான்ஸாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அத்தென்டிகேட் ஆகலை, நாட் அத்தென்டிகேட்டட், ட்ரை டு கான்ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஃபிகரேஷனுங்கிற ஆப்ஷன் பேசிக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அத்தென்டிகேஷன், அதாவது நம்ம இனிஷியலாக பார்த்தோம்ல அந்த கனெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் யூஸ் பண்ணும்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டம்மி ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு அந்த கிளிக் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த கனெக்ஷன் நேம் கொடுத்தீங்கன்னா யூசர் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏபிஐ டோக்கன் ப்ராம்ப்ட் ஆகி அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏபிஐ டோக்கன் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஸோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நாட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் கார்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சேட்டுக்கு கீழே பாட் ஆக்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருந்தால, ஸோ வந்து யூ ஹேவ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி கான்ஃபிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வருது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா நீங்கள் டீபக் லாக்ஸில் போய்ட்டு எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்துட்டு அதோட ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பாருங்கள், என்ன எரர் அப்படிங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகும் அண்ட் ரெஸ்பான்ஸ் என்ன ரிட்டன் ஆயிருக்குன்னு வரும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இப்போவே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்துட்டு கோட் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மெனுலேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அப் டு 5 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ அதோட அப்பியரன்ஸ் அண்ட் ஐகான்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சப்மெனு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு மெனுக்கு சப்மெனுவும் நீங்கள் ஆட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கமெண்ட் கைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் கமெண்ட்ஸில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னா ஸ்லாஷ் கமெண்ட்ஸ் தான் ஹேண்டியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் க்ரியேட் ஸ்லாஷ் கமெண்ட்னு கொடுத்துட்டு நான் ஸ்லாஷ் டைனி யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் நேம் கொடுக்குறேன். ரைட் சைடில் உங்களுக்கு அந்த கமெண்ட் எப்படி அப்பியர் ஆகும்னு ஒரு ப்ரிவ்யூ தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாஷ் கமெண்ட் நேம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் கமெண்ட் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருங்க. ஸோ யூசர் அதை வந்து யூஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆக்சஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, உங்களோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனோட இமேஜோ ஒரு யுவர் கஸ்டம் லோகோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு இன்னும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமாண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கமாண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் மாதிரி தான் இது நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் அண்ட் எடிட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த கமாண்டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கிற லாஜிக் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சஜஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ எவ்வளோ சஜஷன்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 சூஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இந்த கமாண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ யூசர் வந்துட்டு ஒரு ஃப்ளாக் மாதிரி ஹைஃபன் அந்த நேம் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறாங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு கோடில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு ரிட்டன் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஆப்ரேஷன்னா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைனி யூஆர்எல் அப்படிங்கிற ஸ்லாஷ் கமெண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்ப்போம். ஸோ ஸ்லாஷ் கமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட்லர் தான். எக்ஸிக்யூஷன் ஹேண்ட்லர், எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தென் சஜஷன் ஹேண்ட்லர், ஸோ சஜஷன்ஸ் என்ன காட்டணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம எடிட் கோட் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். ஸோ எக்ஸிக்யூஷன் ஹேண்ட்லரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாஜிக் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் மேப் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லாஷ் கமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டுன்னு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லாஷ் கமெண்ட்டுக்கு அப்புறம் எது கொடுத்தாலும் அந்த ஆர்குமெண்ட்ஸில் ஒரு லிஸ்ட்டாக வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டம் நான் கெட் 0ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஐட்டம் வந்துட்டு நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அந்த டெமோவில் பார்த்த மாதிரி லிங்க் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணல, ஸோ த மெசேஜ் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு கொடுத்துருவேன். ஸோ ஒரு வேளை அது எம்டியாக இல்லை, ஸோ சம்திங் யூசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி டெமோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்லாஷ் கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ரிவால்வ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் தான். இப்போ நம்ம ஜஸ்ட் ஸ்லாஷ் கமெண்ட் டைப் பண்ணிட்டு ஸ்லாஷ் டைனி யூஆர்எல் அண்ட் அந்த யூஆர்எல் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா இந்த ஃபார்ம் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபார்ம் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு இப்படி ஃபார்மாக ரிட்டர்ன் ஆகுது. ஸோ மெசேஜ் பில்டுற மாதிரியே நம்ம இந்த ஃபார்மையும் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டீபக் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷனில் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிட்டன் அண்ட் இன்புட்டாக வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வியூ எக்ஸிக்யூஷன் ரெஸ்பான்ஸ்னு கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆர்கியூமெண்ட்டில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்ஃபோ பண்ணியிருந்தோம்னா அதுவும் அண்ட் என்ன ரிட்டன் ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் நான் ரிட்டன் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இது ரொம்ப பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல. ஸோ நம்ம இதை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மெசேஜ் பில்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டாப்பில், ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் பில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா சிமிலர் டு மெசேஜ் பில்டர் ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். இட்ஸ் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதை ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்டு இருக்கும், ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வந்து நீங்கள் யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் அண்ட் யூஆர்எல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பட்டன்ஸ் அடிஷ்னலாகவோ இல்லை ஏதாவது வேணால் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிவ்யூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த வியூ கோட் தான் கீபேட். ஸோ வியூ கோட் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆகும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ரிட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்ம் ரிட்டன் ஆகும். இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி கைஸ். ஜஸ்ட் நீங்கள் அதில் பில்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் பில்ட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்வோக் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் ஆன் சப்மிஷன் ஆஃப் திஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு கொடுக்கணும். ஸோ நான் இங்கே டைனி ஃபார்ம்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் லேட்டர் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டைனி ஃபார்ம் ஃபங்க்ஷனை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சஜஷன் ஹேண்ட்லர்னு ஒரு செக்ஷன் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ சஜஷன் ஹேண்ட்லர் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா ஸ்லாஷ் கமெண்ட்ஸ்க்கு நம்மளால் சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அந்த சஜஷன்ஸை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு மேப் ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு நம்ம கொடுத்து வைக்கணும். ஸோ கீ வேல்யூ சிமிலர் டு தேட் நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் பாட்டில் ஸ்லாஷ் கமெண்ட் கொடுத்துட்டு டேப் அழுத்துனீங்கன்னா நீங்கள் இங்கே இந்த மேப்பில் என்னென்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ணாததுனால டிஃபால்ட் சஜஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ உங்கள் யூஸ் கேஸ்க்கு நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சஜஷன் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அதை சூஸ் பண்ணால் என்ன எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறதையும் இங்கே நீங்கள் லாஜிக் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஸ்லாஷ் கமெண்ட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆக்ஷன். ஸோ மெசேஜ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் மேலே ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் மெசேஜ் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மெசேஜ் ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது ஒரு நேம் கேட்கும். நான் ஜஸ்ட் டைனி ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஹிண்ட் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணுங்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்துட்டு அகெயின் ஆக்சஸ் கொடுத்துட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ் மேலே இந்த ஆக்ஷன் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மெசேஜஸ் மேலே ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் சேவ் அண்ட் எடிட் கோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கோட் எடிட்டருக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனி யூஆர்எலோட மெசேஜ் ஆக்ஷனில் இருக்க கோடை பார்ப்போம். ஸோ இந்த மெசேஜ் ஆக்ஷனில் இருக்க இன்பில்ட் மெசேஜ் ஆப்ஜெக்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக டெக்ஸ்ட் அண்ட் டைப் அண்ட் ஐடிஸ் எல்லாம் பாஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எப்போவுமே வந்துட்டு அந்த இன்பில்ட் ஆப்ஜெக்டை இன்ஃபோ பண்ணி ட்ரிகர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட டைப் அண்ட் டேட்டா டைப் அண்ட் த ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இன்ஃபோ மெசேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் அந்த யூஆர்எல். ஸோ பராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேப். ஸோ அந்த ஏபிஐக்கு பாஸ் பண்ண வேண்டிய பராமீட்டர்ஸ் வந்து நான் பராம்ஸ் மேப்பில் வந்துட்டு போட்டு வச்சுக்கிறேன். ஸோ பராம்ஸ் டாட் புட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நான் பராமீட்டர்ஸ் பாடி பாஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் அதில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அலையாஸ் அப்படிங்கிறதான் அந்த மெசேஜ். ஸோ அந்த மெசேஜ் வந்து அலையாஸில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இன்வோக் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஏபிஐ ரெக்வஸ்ட். ஸோ இந்த இடத்துல அந்த ரெக்வஸ்ட் யூஆர்எல் தான் வந்துட்டு அந்த டைனி யூஆர்எலோட எண்ட் பாயிண்ட் ஸ்லாஷ் கிரியேட்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கிரியேட் பண்ண. ஸோ அந்த யூஆர்எல் எண்ட் பாயிண்ட் டைப் போஸ்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மேலே இருக்க மெசேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ள நம்ம போட்ட பாடி பேராமீட்டர்ஸ் தான். ஸோ அதை போட்டதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்துட்டு டைனி கனெக்ட் ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண கனெக்ஷன். ஸோ இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோட் வந்துட்டு 0வாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபெயில்டு. ஸோ ரெஸ்பான்ஸ் ஃபெயில்டு. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபெயில்டு கார்ட் பேனர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஏபிஐ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் யூஆர்எல்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு மெசேஜ் கார்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பில்ட் பண்ணோம்ல, மெசேஜ் பில்டர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த யூஆர்எல் அப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சேம் லாஜிக் தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கைஸ் நம்மளுக்கு இருக்க காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா விஜெட்ஸ். பட் நம்ம விஜெட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்டை பார்ப்போம், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பிளாக்ஸ் ஆஃப் கோட்
that performs something based on what is given to them guys. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண க்ரியேட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் டைனி ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் டைப் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு டைப் இருக்குது, பட்டன் ஃபங்க்ஷன் டைப் அண்ட் ஃபார்ம் அண்ட் widget பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எது வழியாக அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைப் சூஸ் பண்ணணும். ஃபார்மாக இருந்தால் ஃபார்ம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், அண்ட் பட்டன் ட்ரிகர்னால இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்கன்னா பட்டன் கொடுக்கணும், அண்ட் widget பட்டனாக இருந்தால் widget பட்டன் சூஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கிறத அந்த ஃபங்க்ஷனோட ஐகான் அண்ட் லோகோ ஐகான்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது என்ன ஃபங்க்ஷன்னு, ஃபார்ம் ஆர் widget ஆர் பட்டன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ டைனி ஃபார்ம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணோம்ல ஸ்லாஷ் கமாண்ட் அப்போ கால் ஆகிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இந்த ஃபார்ம் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் ஆப்ஜெக்ட் ஆன் சப்மிஷன் வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்பில்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு வேல்யூஸ் அப்படிங்கிற கீ எடுத்திங்கன்னா அந்த ஃபார்மில் இருக்க ஃபீல்டோட வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நம்ம மறுபடியும் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு லாஜிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ம் வேல்யூஸ்லேருந்து எனக்கு தேவையான கீஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் ஆக்ஷன்ஸில் பார்த்து சேம் ஏபிஐ காலை வந்துட்டு நான் இதில் இருக்க பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணி அண்ட் அந்த ரெஸ்பான்ஸை நான் ஒரு மெசேஜ் கார்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், சேம் லாஜிக், சிம்பிள். பட் நம்ம இதை வந்துட்டு ஃபார்ம் சப்மிஷன் அப்போ பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ பேசிக் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் கைஸ் தட் கேன் பி ஃபார்ம் ஆர் பட்டன் ஆர் எனி திங். அதுலேருந்து நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பில்ட் இன் ஆப்ஜெக்ட்லேருந்து, அதை வச்சு ஏபிஐ இன்வோக் பண்ணுறோம் அண்ட் அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைனி அப்டேட் ஃபார்முங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ இதுவும் சேம் லாஜிக் தான் கைஸ். பட் இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம widgetல நம்ம அப்டேட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் appear ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் லாஜிக், சேம் திங்ஸ், எக்ஸப்ட் தட் நம்ம அந்த ஒரிஜினல் யூஆர்எல்க்கான டாகல் ஸ்விட்ச் அண்ட் ஃபீல்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம widgetல மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லாஜிக் மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் த டைனி ஃபார்ம் ஃபங்க்ஷன். ஸோ அந்த widgetல appear ஆன அப்டேட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகிள் பட்டன் இருந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணனையும் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒரிஜினல் லிங்க்னு ஒரு யூஆர்எல் பாக்ஸ் ஆட் ஆகிருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சேஞ்ச் ஹேண்ட்லர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா டார்கெட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்பில்ட் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ஏதோ ஒரு ஃபீல்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்கெட்டில் ரிட்டன் ஆகும். ஸோ அந்த டார்கெட்டில் எந்த ஃபீல்ட் ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை வாங்கிட்டு நாம் அந்த ஃபீல்டுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஹேண்டில் ட்ரிகர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மோட ஆப்ஜெக்ட்டில் ட்ரிகர் ஆன் சேஞ்சுங்கிற ஃப்ளாகை நீங்கள் ட்ரூன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேஞ்ச் ஹேண்டில் ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃபீல்டுக்கு யூனிக் நேம் கொடுப்போம்ல, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டார்கெட் ஆப்ஜெக்ட்டில் நேமாக வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு தான் இஃப் கண்டிஷன்ஸ் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மில் வந்து சேஞ்சஸ் கொடுப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கேஸில் நான் வந்துட்டு அதை கொடுத்துருந்த யூனிக் நேம் பார்த்தீங்களா சிஹெச்டி டாகிள். ஸோ இந்த இடத்துல நான் டார்கெட் நேம் கண்டென்ட்ஸ் இக்னோர் கேஸ். ஸோ வந்துட்டு அந்த சிஹெச்டி டாகிள் அப்படிங்கிறது வந்துட்டு நேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அதோட ஃபீல்டு வேல்யூ பார்க்குறேன். ஸோ அந்த ஃபீல்டு வேல்யூ வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு நியூ ஃபீல்டை ஆட் பண்ணி ஃபார்முக்கு மாடிஃபிகேஷனாக ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த ஹேண்ட்லில் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் டாட் ஆட், அந்த டைப்பு பார்த்தீங்கன்னா ஆட் ஆஃப்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆஃப்டர் அப்படின்னு டைப் கொடுத்துட்டு ஸோ நேம் வந்துட்டு அந்த டார்கெட் நேம், எந்த ஃபீல்டுக்கு அடுத்து ஆட் ஆகணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு ஸோ இன்புட்டில் வந்துட்டு நம்ம எந்த ஃபீல்டு ஆஃப் சாய்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ டார்கெட் நேம் இப்போ ட்ரிகர் ஆகிற ஃபீல்டுக்கு அடுத்ததாக வந்துட்டு நான் ஒரு லிங்க் ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அதை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் இந்த ஹேண்ட்லர் ட்ரிகர் ஆகி இந்த ஃபீல்டு ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டோட ஆப்ஜெக்டில் ட்ரிகர் ஆன் சேஞ்ச் ஃப்ளாக் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இது இன்வோகேட் ஆகி இது ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அந்த இன்புட்ஸுங்கிற இடத்துல நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா அந்த ஃபார்ம் பில்டர்லேருந்து. ஸோ அதில் அந்த காம்பனண்ட்டோட பர்டிகுலர் கோடை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் எடுத்து அந்த இன்புட் இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இந்த ஆக்ஷன்ஸுங்கிற லிஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது
டைப், ஃபார்ம் மாடிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ்னு இந்த லிஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த ரிட்டர்ன் மூலியமா நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஆக்ஷன்ஸ் டாட் ஆட்ல வந்துட்டு ஆட் ஆஃப்டரும் இப்போ இன்னொரு எல்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒருவேள அந்த ஃபீல்டு வேல்யூ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, நான் டைப் வந்து ரிமூவ்னு குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆட் ஆன் ஃபீல்டு வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதோட யூனிக் நேம் குடுத்தீங்கன்னா, ஸோ அதோட வேல்யூவ பொறுத்து அது ரிமூவ் ஆகும். அண்ட் மறுபடியும் அந்த ஃபீல்டு வேல்யூ ட்ரூ ஆகும்போது ஆடும் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபங்ஷன்ஸும் சிம்பிள் தான். இன்னும் விட்ஜெட் பட்டன் டைப் ஃபங்ஷன் மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு நான் விட்ஜெட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலர்ஸ். ஸோ ஸ்கெடியூலர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை கைஸ். லைக் ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, லைக் டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி, அது வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கெடியூலர்ஸில் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது அந்த டைமில் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்ஹூக் டோக்கன் கைஸ். ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் வெப்ஹூக் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா, இந்த செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் கிரியேட் டோக்கன்னு கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோக்கனை தான் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற இந்த வர ரெக்வஸ்ட் வந்துட்டு கிளிக்கில் உங்களுக்கு அத்தன்டிகேட் ஆகி இன்கமிங் வெப்ஹூக் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட் கைஸ். ஸோ நம்ம இப்போ எப்படி விட்ஜெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரியேட் விட்ஜெட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் த விட்ஜெட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் யூஷுவல் கேட்கும். அண்ட் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து டைனி யூஆர்எலுக்கு ஆல்ரெடி விட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கோட் பேஸ் போய் பார்ப்போம். ஸோ ஒரு விட்ஜெட் பேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் அண்ட் ஈச் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் லைக் டெக்ஸ்ட், பட்டன் இருக்கலாம். அண்ட் ஒரு விட்ஜெட் பேஜுக்குள்ளே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம எலமெண்ட்ஸில் டைட்டில் வச்சுருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் வச்சுருக்கலாம், லேபிள் எனிதிங் வச்சுருக்கலாம். ஸோ அந்த எலமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு செக்ஷன்ஸில் ஆட் ஆகி ஸோ விட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு செக்ஷனுக்குள்ளே அந்த எலமெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ், அதை நான் சொல்கிறேன். பட் நீங்கள் இப்போ இந்த லூப்குள்ளே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் எல்லாத்துலேயும் நான் பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செக்ஷனில் அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு பேஜ்லேயும் 5 URLs தான் டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பேஜ் சைஸ் வந்து நான் 5ன்னு கொடுத்துட்டு அந்த லூப்பில் வந்துட்டு நான் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு ட்ராக் பண்ணி ஒன்லி 5 URLs மட்டும்தான் நான் வந்துட்டு எலமெண்ட்ஸில் ஆட் பண்ணி செக்ஷன்ஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மோர் தென் 5 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகணும் அப்படிங்கிறக்காக நான் அந்த மாதிரி கண்டிஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். நான் ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் 4 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் செக்ஷன் ஐடியா வந்துட்டு நான் கவுண்ட்டை கொடுத்துருக்கேன். செக்ஷன் ஐடி யூனிக்காக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து விட்ஜெட் வந்துட்டு சரியாக லோட் ஆகாது, ப்ராப்ளமில் வந்துடும். ஸோ அந்த ஐடி வந்து யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல கவுண்டர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு செக்ஷனில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் லிஸ்ட் வந்துட்டு நான் மறுபடியும் எம்டி பண்ணியிருக்கேன். அதாவது நியூ எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டை அசைன் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு செக்ஷனில் ஆட் ஆனது வந்து இன்னொரு செக்ஷனில் ஆட் ஆகக்கூடாது. அது வந்து ஒரு காமன்லி ஹேப்பனிங் மிஸ்டேக். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் விட்ஜெட்டில் ரிட்டர்ன் பண்ணுற ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம ஆப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேப்ஸ் கொடுப்போம். நம்ம டிஃபால்ட்டாக டேப் லேபிள், ஹோம் டேப் அண்ட் ஐடி வந்துட்டு அதுக்கு ஒரு ஐடி கொடுப்போம். ஆக்டிவ் டேப்பில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்துட்டு டிஃபால்ட் ஆக்டிவ் டேப்பாக இருக்கும். இப்போ ஹெடர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் பேஜ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா நான் யூஆர்எல்ஸ் வந்து மல்டிபிள் பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுனால பேஜ் 1 கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு இனிஷியலாக சொன்னால வேற ஒரு பர்பஸ்க்குன்னு. ஸோ அந்த பட்டன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மூலியமா தான் நம்மளுக்கு அந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் உள்ளே இருக்க அப்டேட் அண்ட் டெலீட் பட்டன் பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கும் வந்துட்டு வேறு ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐடிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அலையாஸை வந்துட்டு நான் பாஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பைப் ஸ்மூல் வச்சுட்டு அலையாஸையும் அண்ட் த ஆக்ஷன் ஆஃப் த பட்டன் லைக் அப்டேட்டா டெலீட்டா அப்படிங்கிறத வந்துட்டு நான் கன்கேட் பண்ணி பாஸ் பண்ணியிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா நம்ம எந்த ரெக்கார்ட் மேலே ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா டைனி ஆக்ஷன். இது ஒரு விட்ஜெட் ட்ரிகர் பட்டன். ஸோ இப்போ நம்ம அந்த எடிட் கோட்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் target.get ஐடின்னு சொல்லிட்டு டூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பைப் சிம்பிளை வந்துட்டு செப்பரேட் பண்ணி அது ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அலையாஸையும் செகண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் டைப் டெலீட் ஆர் அப்டேட்டுங்கிறதையும் நான் வந்துட்டு கெட் பண்ணிக்கிட்டேன் 0 and 1 பொசிஷனில்.
ஸோ அதை பொறுத்து நான் அப்டேட்டாக இருந்தால் ஃபார்ம் டிஸ்ப்ளே பண்ணி எகெயின் வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டைனி அப்டேட் ஃபார்ம்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரைட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆகிடும். ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு நாம் இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஒருவேளை அப்டேட் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லை டெலீட் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஏபிஐ கால் வந்துட்டு பண்ணிடுறோம் டெலீட்டுக்கு. ஸோ நம்மளுக்கு அதுக்கு ஃபார்ம் தேவையில்லை, நம்மளுக்கு அலையாஸ் இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு அந்த ஏபிஐ கால் வந்துட்டு டைப் டெலீட்டில் கால் பண்ணிவிட்டு நம்ம என்டையர் விஜெட்டையே வந்துட்டு நம்ம கோடை ரிட்டர்ன் பண்ணணும். விஜெட் கோடையோ லைக் த என்டையர் கோட் வித் தட் ஆப்லெட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அந்த டெலீட் பண்ணால் ரியல் டைமில் உங்களுக்கு அந்த விஜெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த ரெக்கார்டு வந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்டையர் விஜெட்டையும் ரிட்டர்ன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டெலீட் அப்படிங்கிற டைப்பில் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஏபிஐ ரெக்வஸ்ட். ஸோ வந்துட்டு அந்த ரெக்கார்டு வந்துட்டு அந்த லேயர்ஸில் இருக்க ரெக்கார்டு வந்துட்டு டெலீட் ஆகிடும். ஸோ ஒருவேளை அந்த டெலீட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த என்டையர் ஆப்லெட் ஃபுல்லாத்தையுமே விஜெட் கோட் எல்லாத்தையுமே நான் மறுபடியும் வந்து ரைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஏபிஐலேருந்து ஃபெச் ஆகும்போது அந்த ரெக்கார்டு இருக்காது. ஸோ அது டிஸப்பியர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு டைனி அப்டேட் ஃபார்ம் வந்துட்டு சொல்லிட்டேன். இது வந்துட்டு விஜெட்டில் இருக்க ஃபார்முக்கு எக்ஸிக்யூட் ஆகிற ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம் ஹேண்ட்லர்ஸ். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன காமிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒருவேளை அந்த அப்டேட் சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் இந்த இடத்துலையும் என்டையர் விஜெட் ஆப்லெட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் அப்டேட்டட், ஸோ என்டையராக வந்துட்டு அந்த கோட் ஃபுல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் அந்த அப்டேஷன் வந்துட்டு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த டைனி நெக்ஸ்ட் பேஜ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் கிரம் செக்ஷன்ஸ் லைக் த பேஜ் 1, 2ன்னு இருந்துச்சுல, அந்த இடத்துல நம்ம ஒரு பட்டன் லிஸ்ட் ஆட் பண்ணி ஒரு பட்டன் ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இன்வோக் ஆகிற ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த பேஜ் சைஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து நம்ம ஆஃப்செட் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி லைக் த ஃபஸ்ட் பேஜ் 5 ரெக்கார்ட்ஸ்னால் தென் த நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷனிங் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி லூப்ஸ் இட்ரேட் பண்ணி கவுண்ட் அண்ட் ஆஃப்செட் அண்ட் பேஜ் சைஸ் யூஸ் பண்ணி லாஜிக் ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேஜில் வந்துட்டு 5 ரெக்கார்ட்ஸ்னால் ஸோ நம்ம அந்த 5 ரெக்கார்ட்ஸை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸை மட்டும் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பேஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்துட்டு நம்ம அந்த ஆப்லெட்டில் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பட்டன்ஸ் லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ தட் வந்துட்டு யூசர் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது எரரில் வந்துட்டு எண்ட் ஆகாது. ஸோ சிமிலர்லி நம்ம ஒவ்வொரு டைம் ரிட்டர்ன் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு பேஜ் சைஸை மாடிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பேஜ் 1, 2, 3ன்னு போகிறதுக்காக. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் டைனி நெக்ஸ்ட் பேஜ் ஃபங்க்ஷன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் த எக்ஸ்டென்ஷன். ஸோ மை எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் நேம் ஆஸ் யூஷுவல் த தேர்ட் பார்ட்டி ஆப் நேம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நேம் வந்துட்டு நீங்கள் அந்த ஆப் டிஸ்கிரிப்ஷன் வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஜஸ்ட்டு ஷார்ட் லாங் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இமேஜ் வந்துட்டு ஏதோ ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா பாட்ஸுங்கிற இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண பாட் இருக்கும். ஸோ அந்த பாட்டை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் பாட்ஸ் இருந்தது தப்பாக செலக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ விஜெட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்டும் வந்துட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த கமாண்ட் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ. ஸோ மெசேஜ் ஆக்ஷன் சிமிலர்லி ஸோ என்னென்ன காம்பனெண்ட்டெல்லாம் நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை இன்க்ளூட் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கலாக பண்டில் அப் ஆகி க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணமோ அதெல்லாமே ஒரு சமரியாக காட்டும். ஸோ நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பாக சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனை டெலீட் பண்ணுறக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெலீட் பண்ணி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் கைஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண ஃபங்க்ஷன்ஸில் இப்போது 2 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ அப் ஆகும். பட் பக்கத்தில் இன்னும் அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு சாண்ட்பாக்ஸ்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் பண்டில் பண்ண ஃபங்க்ஷன் ஒரு டூப்ளிகேட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எடிட் பண்ணுறது வந்துட்டு நார்மல் என்விரான்மெண்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் வழியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இன்வோக் ஆகும். ஸோ நீங்கள் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ பப்ளிஷ்னு கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக சம்மரி பேஜ் மாதிரி ஆஸ் யூஷுவல் வரும். அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட்
ஸோ இந்த பேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் கொடுத்தப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் நவ் ஐ எம் நாட் கோயிங் டு பப்ளிஷ் திஸ் ஆப் பப்ளிக்லி. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நீங்கள் ஆப் சப்மிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லை மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பப்ளிஷ்டு இது வந்து அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேர்ஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி வேர்ஷன்ஸை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா காம்பனன்ட்ஸும் நேம் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அதில் தான் மாடிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் டெவ்போட்டோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் தேர் இஃப் யூ லைக் அண்ட் லெட்ஸ் கிரியேட் அ ஹெல்த்தி காம்படிஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அந்த சேனலில். ஸோ ஐ ஆல்சோ ட்ரை டு சால்வ் யூர் டவுட்ஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த அனிமேட்டட் எமோஜி எப்படி நீங்கள் உங்கள் பாட்டில் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.